அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திர தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே என்றால் இருதயத்தில் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை பயிற்சிக்கு கொண்டு வரணுங்க. நம்ம நிறைய கேட்குறோம், செபிக்கிறோம், ஆனால் விசுவாசத்தை பயிற்சி கொண்டு வரணுங்க. அப்போதான் அந்த மலை போகும் நமக்கு. ஏன் அற்புதம் நடக்கலை, ஏன் நடக்கலைன்னா பல காரணம் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் வாழ்க்கையில் 100 வயசில் அடைத்தது 75வது வயசு, 100வது வயசு தான் குழந்தை பாக்கி கொடுத்தாரு. 25 வருஷம் கேட்கவே இல்லை. 25 வருஷம் டிலே. ஏன்? அதுக்கு ரோமர் 4ஆம் அதிகாரம் நல்ல பதில் சொல்லும். நீங்கள் 18 வாசித்து பாருங்க. இந்த ஆபிரகாம் சாராளின் சரீரம் செத்து போகிறவர்களும் கர்த்தர் காத்திருந்தார். அவர்கள் சரீரம் செத்து போனது என்று கர்த்தர் கண்ட பிறகு அந்த செத்து போன சரீரத்திலே இருந்து ஒரு ஜீவனை ஈசாக்கை வெளியே கொண்டு வந்தார். ஏன் தெரியுங்களா? ஆபிரகாம் தன் பலத்தை, தன் மாம்சத்தை, தன்னுடைய சாமர்த்தியத்தை நம்பாதபடிக்கு 100% கர்த்தரை விசுவாசிக்கும்படி, ஈசாக்கு கர்த்தரால் வந்தவன், எந்த வயதிலும் எதையும் செய்ய கர்த்தர் வல்லவர் என்று அவனுக்கு நிரூபித்து காட்டும்படி டிலே பண்ணாருங்க. அதுதான் கர்த்தர் சொல்றார். ஏன் டிலே? உங்களுக்கு உங்களுடைய மாம்ச பலன், அறிவு, சாமர்த்தியம், பலன், எனக்கு முடியும், நடக்கும், ஆகும், என்னால் ஆகாத்து என்ன இருக்குது என்று நீ நினைக்கிற அந்த சரீரம், அந்த மாம்சம் செத்து போறவர்களும் கர்த்தர் வெயிட் பண்றாருங்க. ஒரு காலகட்டத்தில், சாமி நான் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை சாமி, நான் 0 அப்படின்னு விழுந்துட்டீங்கன்னா அன்னைக்கு தூக்கி எடுப்பாருங்க. அதுதான் சீக்ரெட்டு. அவர் பாதத்தில் அப்படி 0வா வரணும். நான் ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி படிப்பு, சாமர்த்தியம், சம்பத்தியம், அனுபவம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வச்சிருங்க. வச்சுட்டு சாஷ்டாங்கமாக அவர் சமீபத்தில் அப்படி விழுந்து நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு தான் உங்களை சந்திக்கிற ஒரு நாளா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.